Hi dear students, நம்ம accountancyல chapter 4 admission of partner பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம TS Graverல exerciseல question numbers 37 to 41 ஓட solutions பார்க்கலாம். ஒரு நியூ பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்குள்ள வரும்போது அவர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸை காம்பன்சேட் பண்றதுக்காக அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டு வருவார். இது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூ பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில் கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நியூ பார்ட்னர் என்னைக்கு அட்மிட் ஆகுறாரோ அன்னைக்கு ஃபர்மோட குட்வில் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், நியூ பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, பட் சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு அந்த நியூ பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில்லும் கொடுக்கல, அதே மாதிரி ஃபர்மோட குட்வில் வேல்யூவும் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம ஹிடன் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹிடன் குட்வில். ஓகே, இப்போ நம்மளுக்கு क्वेश्चनல ஃபர்மோட குட்வில் வேல்யூ கொடுக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஃபர்மோட குட்வில் வேல்யூவை நியூ ஃபர்மோட நெட்வொர்த் பேசிஸ்ல நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது நியூ ஃபர்மோட டோட்டல் கேபிட்டல் பேசிஸ்ல நம்ம வந்து இந்த ஃபர்மோட குட்வில் வேல்யூவை கண்டுபிடிப்போம். சோ அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர்ல ஹிடன் குட்வில்ல எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன் இங்க ஸ்பெசிபிக்கா இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர்ல ஹிடன் குட்வில் டிஃபரெண்டா கால்குலேட் பண்ணுவோம். அதே நெக்ஸ்ட் சாப்டர் இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், அதுல ஹிடன் குட்வில்ல டிஃபரெண்டா கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர்ல நம்ம ஹிடன் குட்வில் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ வந்து ஃபர்மோட குட்வில் வேல்யூ. ஓகே, சோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம net worth of the firm on the basis of capital brought in by the new partner இத கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இப்போ நியூ பார்ட்னர் என்ன செய்யறாரு, அவரோட கேபிட்டல் கொண்டு வராரு இல்லையா, அந்த பேசிஸ்ல நம்ம வந்து ஃபர்மோட நெட் வொர்த்தை கால்குலேட் பண்ண போறோம். லைக் இதோட ஃபார்முலா வந்துட்டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ பார்ட்னரோட கேபிட்டல் வந்து 2 lakhs வச்சுக்கோங்க அண்ட் அவரோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 1/4 அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல 2 lakhs போடுவோம் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஷேர்னா 1/4 4/1 அப்படின்னு போட்டு நம்ம வந்து ஃபர்மோட நெட்வொர்த்தை கண்டுபிடிப்போம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல இருந்து அதாவது இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த மைனஸ் பண்ண போறோம். என்ன மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்மோட நெட்வொர்த்தை நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த ஸ்டெப் 1ல இருக்கு இல்லையா, இது இந்த நெட்வொர்த் ஆஃப் த ஃபர்ம்ல வந்து அதாவது நியூ பார்ட்னர் கொண்டு வர கேபிட்டல் பேசிஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல இந்த நெட்வொர்த் ஆஃப் த ஃபர்ம், அதுல குட்வில் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே செகண்ட் ஸ்டெப்ல நம்ம மைனஸ் பண்றோம்ல நெட்வொர்த் ஆஃப் த ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்ம், இதுல வந்து குட்வில் கிடையாது. ஓகே, சோ இப்போ இந்த நெட்வொர்த் ஆஃப் த ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்ம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓல்டு பார்ட்னர்ஸ்னா இப்போ வந்து ஏபி இருக்காங்க, சின்னு ஒரு புது பார்ட்னர் வராங்கன்னா ஏபியோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறீங்க அண்ட் ஏபிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வருமோ அவங்களோட அக்கௌண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும் இல்லையா, அதுதான் அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு சொல்லுவோம். சோ ஓல்டு பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் எடுத்துக்கிறோம் அண்ட் நியூ பார்ட்னரோட கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா. ஓகே, சோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ், அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கேரி டவுன் வருது இல்லையா, அதுதான் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். அதோட சேர்த்து நியூ பார்ட்னரோட கேபிட்டலை ஆட் பண்றோம். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டலையும், அதாவது ஓல்டு பார்ட்னர் அதே மாதிரி நியூ பார்ட்னர் எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டலையும் எடுத்துக்கிறோம். அதோட சேர்த்து இப்ப நம்மளுக்கு அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ், ஜெனரல் ரிசர்வ், இந்த மாதிரி ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கணும் எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டலோட. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் அண்ட் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தா அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது செகண்ட் ஃபார்முலா. அண்ட் தேர்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா சன்ட்ரி அசெட்ஸ்ல இருந்து அவுட் சைட் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட்வொர்த் ஆஃப் த ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்ம் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இப்போ இந்த அசெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு லயபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன், இந்த மாதிரி அவுட் சைட் லயபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வரும், லயபிலிட்டிஸ். ஏன்னா கேபிட்டல்னு ஒரு விஷயத்தை நம்ம இங்க கொண்டு வரல, சோ அந்த கேபிட்டல் தான் நெட்வொர்த் ஆஃப் த ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்ம். சோ இந்த 3 ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கு for net worth of the reconstituted firm. So first step என்ன பண்றோம், net worth of the firm on the basis of capital brought in by the new partner. இது எப்படி calculate பண்றோம், new partner's capital into reciprocal of a share.
செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், நம்ம வந்து net worth of the reconstituted firm மைனஸ் பண்றோம். சோ இதை எப்படி கால்குலேட் பண்றோம், மூணு ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா adjusted capital of old partners plus capital of new partner. Second formula capitals of all partners plus net accumulated profits and reserves minus fictitious assets minus not trade investments. And third formula வந்து sundry assets minus outside liabilities. So இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல எது கொடுத்திருக்காங்களோ அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் net worth of the firm on the basis of capital brought in by the new partnerல இருந்து நம்ம net worth of the reconstituted firm மைனஸ் பண்ணா ஒரு வேல்யூ வருது இல்லையா, அதுதான் வேல்யூ ஆஃப் குட்வில். இது வந்து ஃபர்மோட குட்வில் வேல்யூ. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன செய்வோம், நியூ பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கண்டுபிடிப்போம் அவரோட ப்ராஃபிட் ஷேர் வச்சு. இப்போ நம்ம exercise questions பார்க்கலாம். Question number 37. A and B are partners in the firm with capital of 60,000 rupees and 1,20,000 rupees respectively. They decide to admit C into partnership for 1/4 share in the future profits. C is to bring in a sum of 70,000 rupees as its capital. Calculate amount of goodwill. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, A and B partners and A ஓட capital 60,000 rupees, B ஓட capital 1,20,000 rupees and C புது பார்ட்னரா உள்ள கொண்டு வராங்க. C ஓட share of profit வந்து 1/4 and C வந்து அவரோட கேபிட்டலுக்கு 70,000 rupees கொண்டு வராருன்னு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சி இந்த கொஸ்டின்ல வந்து சி ஒரு புது பார்ட்னர், சோ அவர் வர அன்னைக்கு வந்து ஃபர்மோட குட்வில் வேல்யூ இவ்ளோ அப்படிங்கறது கொடுக்கல, இல்ல சி வந்து இவ்ளோ ஷேர் ஆஃப் குட்வில் கொண்டு வர போறாருன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்கல, இல்ல சி வந்து கொண்டு வர போற குட்வில் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் எடுத்துக்க போறாங்க, எதுவுமே சொல்லல. ஓகே, சோ அப்ப இது என்னது, ஹிடன் குட்வில். ஓகே, சோ நம்மளுக்கு க்ளூ எங்க இருக்கு, இந்த கொஸ்டின்ல தான் இருக்கு, கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் குட்வில். அப்ப குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கேபிட்டல் ஆர் நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் brought in by C. அதாவது சி கொண்டு வர கேபிட்டலோட பேசிஸ்ல நம்ம வந்து நியூ ஃபர்மோட நெட் வொர்த் ஆர் டோட்டல் கேபிட்டலை கால்குலேட் பண்ண போறோம். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதாவது சியோட கேபிட்டல் இன்டூ அவரோட ப்ராஃபிட் ஷேரை ரெசிப்ரோகேட் பண்ண போறோம். சோ இங்க ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ, 1/4. சோ ரெசிப்ரோகேட் பண்ணா நம்மளுக்கு 4/1 வரும். சோ 70,000 into 4 2,80,000 rupees. ஓகே, இப்ப இதுல நம்ம என்ன மைனஸ் பண்ண போறோம், நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் மைனஸ் பண்ண போறோம். சோ இதுல என்ன நம்ம மூணு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இப்ப கொஸ்டின்ல எந்த ஃபார்முலா செட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சி ஏ அண்ட் பி யோட ஓப்பனிங் கேபிட்டல் 60,000 and 1,20,000 rupees கொடுத்துட்டாங்க அண்ட் நியூ பார்ட்னரோட கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யலாம், அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் பிளஸ் கேபிட்டல் ஆஃப் த நியூ பார்ட்னர் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் கிடைக்கும். சோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த brought down பேலன்ஸ் அதாவது ஓப்பனிங் கேபிட்டல்ல போடுவோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி ஏ அண்ட் பிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வருமோ அதெல்லாம் நம்ம போடுவோம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் ஏ அண்ட் பியோட ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடா கொடுக்கல. அப்போ நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஏ அண்ட் பிக்கு, அப்ப ஏ அண்ட் பியோட brought down பேலன்ஸ் எவ்வளவு, 60,000 rupees, 1,20,000 rupees. இதை நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். வேற ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா, ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெபிட் சைட்ல பேலன்ஸ் கேரி டவுன் வருது. சோ எவ்வளவு வரும், சேம் 60,000, 1,20,000. அப்ப அட்ஜஸ்டட் கேபிட்டல் எவ்வளவு ஏ அண்ட் பிக்கு, 60,000, 1,20,000. சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 60,000 plus 1,20,000 plus C யோட கேபிட்டல் 70,000 rupees. ஓகே, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 2,50,000 rupees வருது. சோ இப்போ வந்து டோட்டல் கேபிட்டல் ஒரு நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம்ல இருந்து நம்ம வந்து நியூ நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் மைனஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 2,80,000 minus 2,50,000 30,000 rupees ஃபர்மோட குட்வில் வேல்யூ கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 38. Anil and Sunil are partners in a firm with fixed capitals of 3,20,000 rupees and 2,40,000 rupees respectively. They admitted Charu as a new partner for 1/4 share in the profits of the firm as on 1st April 2025. Charu brought 3,20,000 rupees as a share of capital. Calculate value of goodwill and record necessary journal entries. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா அனில் அண்ட் சுனில் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அனிலுக்கு 3,20,000 rupees அண்ட் சுனிலுக்கு 2,40,000 rupees. இது அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல். அவங்க சாரு அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க அண்ட் சாருவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 1/4. சாரு வந்து அவளோட கேபிட்டலுக்கு 3,20,000 rupees கொண்டு வரா. கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபர்மோட குட்வில் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இங்க கொஸ்டின்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து சாரு
எவ்வளவு ஷேர் ஆஃப் குட்வில் கொண்டு வரா அப்படின்னு கொடுக்கல. அப்படி சப்போஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த ஷேர் ஆஃப் குட்வில் இன்டூ அவளோட ப்ராஃபிட் ஷேரை ரெசிப்ரோகேட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்மோட குட்வில் வேல்யூ கிடைக்கும். பட் எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப இது என்னது? ஹிடன் குட்வில். சோ ஹிடன் குட்வில் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியும். சோ அதை வச்சு நம்ம ஃபர்மோட குட்வில் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மள ஜர்னல் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ எதுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரு கொண்டு வர கேபிட்டலுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இங்க சாரு வந்து ஒரு நியூ பார்ட்னர். சோ அப்ப எப்படியுமே அவ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸை காம்பன்சேட் பண்ணும். அதுக்கு அவளோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டு வருவா. சோ ஃபர்மோட குட்வில் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா அதுல நம்ம சாருவோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் கொஸ்டின்ல வந்து சாரு அவளோட பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வந்திருக்கான்னு எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப she is unable to bring her share of goodwill. அந்த கேஸ் எடுத்துக்கிறோம் குட்வில்ல. சோ அப்ப அவளோட பிரீமியம் ஃபார் குட்வில்ல அவளோட கரண்ட் அக்கவுண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ கரண்ட் அக்கவுண்ட்ல நம்ம டெபிட் பண்ணுவோம். ஓகே, அப்ப ரெண்டு என்ட்ரி வரும். ஒண்ணு வந்து கேபிட்டல் சாரு கொண்டு வரதுக்கு ஒரு என்ட்ரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவளோட பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. சோ அந்த என்ட்ரியை தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்மோட குட்வில் வேல்யூவை கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து யார் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ், அவங்களோட சாக்ரிஃபைஸ் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்மோட குட்வில் வேல்யூ, அதாவது ஹிடன் குட்வில். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் brought in by சாரு. அதாவது சாருவோட கேபிட்டல் எவ்வளவு? 3,20,000 rupees இன்டூ அவளோட ப்ராஃபிட் ஷேரை ரெசிப்ரோகேட் பண்ண போறோம். சோ 1/4 அவளோட ப்ராஃபிட் ஷேர், ரெசிப்ரோகேட் பண்ணா 4/1. So 3,20,000 into 4, 12,80,000 rupees. Next, இதுல இருந்து நம்ம net worth of the new firm மைனஸ் பண்ண போறோம். இந்த net worth of the new firm மைனஸ் பண்றதுக்கு, அதாவது கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 ஃபார்முலா இருக்கு இல்லையா? இப்போ இந்த கொஸ்டின்ல எந்த ஃபார்முலா செட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க அனில் அண்ட் சுனில் வந்து பிக்ஸட் கேபிட்டல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து சாருவோட கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம எதை வச்சு இதை கால்குலேட் பண்ணலாம்? அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் பிளஸ் நியூ பார்ட்னரோட கேபிட்டல். இதை வச்சு நம்ம நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க அனில் அண்ட் சுனிலுக்கு வேற எந்த ஐட்டம்ஸுமே கொடுக்கல அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ற மாதிரி. சோ அப்ப ஓப்பனிங் கேபிட்டல் 3,20,000 rupees அண்ட் 2,40,000 rupees இருக்கும் அனில் சுனிலுக்கு. அண்ட் வேற எந்த ஐட்டம்ஸுமே அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல இல்ல. அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணா கேரி டவுன் பேலன்ஸும் சேம் 3,20,000, 2,40,000 தான் வரும். அப்ப இதுதான் அவங்களோட அட்ஜஸ்டட் கேபிட்டலும். ஓகே, சோ அப்ப 3,20,000 பிளஸ் 2,40,000 பிளஸ் சாருவோட கேபிட்டல் 3,20,000 நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு 8,80,000 rupees வருது. சோ இப்ப 12,80,000 இருந்து 8,80,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ஸ் குட்வில் கிடைக்கும், which is 4 lakh rupees. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? சாருவோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ணுவோம். சோ 4 lakhs into அவளோட ப்ராஃபிட் ஷேர் 1/4, which is 1 lakh rupees. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டின்ல அனில் சுனில் பார்ட்னர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அப்ப இவங்க ப்ராஃபிட்ஸ் எந்த ரேஷியோல ஷேர் பண்றாங்க? ஈக்குவலா எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் 1:1 ரேஷியோல எடுத்துக்கிறாங்க. ஓகே, அண்ட் கொஸ்டின்ல சாருவோட ப்ராஃபிட் ஷேர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி கொடுக்கல. அப்ப அனில் அண்ட் சுனிலோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அனில் அண்ட் சுனில் இஸ் ஈக்குவல் டு 1:1. ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸ் நேம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து சாரு கொண்டு வர கேபிட்டலுக்கு. இப்ப சாரு கேபிட்டல் கொண்டு வரும்போது ஃபர்மோட பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ பேங்க் அப்படின்றது அசெட். அப்ப அசெட்டோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். சோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அண்ட் சாரு வந்து கேபிட்டல் கொண்டு வரா, அப்போ அவளோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம். அப்ப சாருவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம் டு சாருஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சாருஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,20,000, 3,20,000 அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து சாருவோட ஷேர் ஆஃப் குட்வில்க்கு நம்ம என்ட்ரி போட போறோம். இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு ஷேர் ஆஃப் குட்வில் கொண்டு வரா அப்படின்னு கொடுக்காதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரில அதை போடல. சோ இப்போ சாரு is unable to bring her share of goodwill அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த குட்வில்ல அவளோட கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண போறோம். அண்ட் இந்த குட்வில்ல யார் ரிசீவ் பண்ண போறாங்க? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ். இங்க ரெண்டு பார்ட்னர்ஸ்மே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்போ அனில் அண்ட் சுனில் என்ன பண்ண போறாங்க?
அந்த ஷேர் ஆஃப் குட்வில்ல ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம். சோ அனில் அண்ட் சுனிலோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கிரெடிட் பண்ண போறோம். இப்ப கொஸ்டின்ல பாருங்க, இங்க அனில் அண்ட் சுனிலோட பிக்ஸட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிக்ஸட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவங்க பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு புரியுது. அண்ட் பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல நம்மளுக்கு ரெண்டு அக்கௌண்ட் வரும். ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ சாருவோட ஷேர் ஆஃப் குட்வில் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் குள்ள போகும். சோ அதனால அனில் அண்ட் சுனிலோட கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். சோ என்ட்ரி வந்து சாருஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு அனில்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு சுனில்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ சாருஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல அவளோட ஷேர் ஆஃப் குட்வில் which is 1 lakh rupees. இந்த 1 lakh rupees அனில் அண்ட் சுனில் எந்த ரேஷியோல எடுத்துக்கிறாங்க? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ which is 1:1. So அனிலுக்கு வந்து 1 lakh into 1/2 50,000 rupees and சுனிலுக்கு 1 lakh into 1/2 50,000 rupees. and இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். Question number 39. Vanshika and Shikha were partners in the firm with capitals of 1 lakh rupees and 80,000 rupees respectively. They admitted Nisha on 1st April 2022 as a new partner for 1/4 share in the future profits of the firm. Nisha brought 90,000 rupees as a capital. Nisha acquired a share equally from Vanshika and Shikha. Calculate the value of goodwill of the firm and pass necessary journal entries on Nisha's admission, assuming that Nisha did not bring a share of goodwill in cash. Show the workings clearly. So இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வன்ஷிகா ஷிகா பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல். வன்ஷிகாவோடது 1 lakh rupees அண்ட் ஷிகாவோடது 80,000 rupees. அவங்க நிஷா அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. அண்ட் நிஷாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 1/4. நிஷா வந்து அவளோட கேபிட்டலுக்கு 90,000 rupees கொண்டு வரா. அண்ட் நிஷா வந்து அவளோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தட் இஸ் 1/4 ஈக்குவலா வன்ஷிகா அண்ட் ஷிகா கிட்ட இருந்து எடுத்துக்கிறான். ஓகே, சோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்மோட குட்வில் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து குட்வில்ல பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்ப இது ஹிடன் குட்வில். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நிஷாவோட அட்மிஷன் போது என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுமோ அதை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நிஷா வந்து அவளோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கேஷா கொண்டு வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? நிஷாவோட ஷேர் ஆஃப் குட்வில்ல நிஷாவோட கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். ஓகே, இப்ப என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிஷா கொண்டு வர கேபிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி அண்ட் செகண்ட் என்ட்ரி வந்து நிஷாவோட ஷேர் ஆஃப் குட்வில்ல அவளோட கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். அண்ட் அதை வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேஷன் போட்டுடலாம் அப்படின்னா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ வந்து வன்ஷிகாவோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோ அப்படிங்கறத பார்க்கலாம். நிஷா வந்து அவளோட ப்ராஃபிட் ஷேரை ஈக்குவலா வன்ஷிகா அண்ட் ஷிகா கிட்ட இருந்து எடுத்திருக்கா. அப்போ வன்ஷிகா என்ன பண்ணிருக்கா? நிஷாவோட ப்ராஃபிட் ஷேர்ல ஒரு half கொடுத்திருக்கா இல்லையா? சோ அப்ப அதுதான் அவளோட சாக்ரிஃபைஸ் பார்ட். சோ எவ்வளோன்னு பாருங்க, 1/4 into வன்ஷிகா ஒரு half கொடுத்திருக்கா இந்த 1/4ல which is 1/8. So வன்ஷிகாவோட சாக்ரிஃபைஸ் 1/8 and ஷிகாவோட சாக்ரிஃபைஸ் வந்து again 1/4 நிஷாவோட ப்ராஃபிட் ஷேர்ல இவளும் ஈக்குவலா கொடுத்திருக்கா. சோ half கொடுத்திருக்கா. So 1/4 into half which is 1/8. இப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் வன்ஷிகா ஷிகா இங்க ரெண்டு பேருக்குமே டினாமினேட்டர்ல 8 இருக்கு. சோ ரேஷியோ வந்து 1:1. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்மோட குட்வில் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். இங்க ஹிடன் குட்வில் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் brought in by நிஷா கால்குலேட் பண்ணலாம். சோ நிஷாவோட கேபிட்டல் 90,000 rupees இன்டூ அவளோட ப்ராஃபிட் ஷேரை ரெசிப்ரோகேட் பண்ணலாம். அவளோட ப்ராஃபிட் ஷேர் 1/4 ரெசிப்ரோகேட் பண்ணா 4/1. 90,000 into 4 is 3,60,000 rupees. இப்ப இதுல இருந்து நம்ம net worth of the new firm மைனஸ் பண்ணுவோம். இந்த net worth of the new firm calculate பண்றதுக்கு நம்மளுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. அதுல எது இந்த கொஸ்டின்ல applicable அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வன்ஷிகா ஷிகாவோட ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க அண்ட் நிஷாவோட கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? adjusted capital of old partners plus new partnerோட கேபிட்டல் அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இங்க வன்ஷிகா ஷிகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? brought down balance சொல்லி கிரெடிட் சைட்ல வன்ஷிகாக்கு 1 lakhம் ஷிகாக்கு 80,000ம் போடுவோம். இங்க வேற எந்த ஐட்டம்ஸுமே வன்ஷிகா அண்ட் ஷிகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு எதுவும் கொடுக்கல. அப்ப அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வருது? டெபிட் சைட்ல வருது. அதை பேலன்ஸ் கேரி டவுன்னு சொல்லுவோம். வன்ஷிகாக்கு 1 lakh வரும், ஷிகாக்கு 80,000 வரும். அப்போ வன்ஷிகா அண்ட் ஷிகாவோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படின்றது வன்ஷிகாக்கு 1 lakh rupees அண்ட் ஷிகாக்கு 80,000 rupees. இதை ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நிஷாவோட கேபிட்டல் ஆட் பண்ணுவோம். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் கிடைக்கும் which is 2,70,000 rupees. இப்போ 3,60,000 rupees minus 2,70,000 rupees நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ஸ் குட்வில் கிடைக்குது which is 90,000 rupees.
இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நிஷாவோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ண போறோம். So 90,000 into நிஷாவோட ப்ராஃபிட் ஷேர் which is 1/4 which is 22,500. இதுதான் நிஷாவோட ஷேர் ஆஃப் குட்வில். இப்ப ஜர்னல் பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸ் நேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நிஷா கொண்டு வர கேபிட்டலுக்கு. சோ என்ட்ரி வந்து பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு நிஷாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 90,000 அண்ட் அதுக்கு நரேஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து நிஷாவால குட்வில் கொண்டு வர முடியல. சோ அப்ப அவளோட ஷேர் ஆஃப் குட்வில் பிரீமியம் என்ன பண்ண போறோம்? அவளோட கரண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ண போறோம். சோ நிஷாஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் அண்ட் இது யார் எடுத்துக்க போறாங்க? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா வன்ஷிகா அண்ட் ஷிகா ரெண்டு பேருமே சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ். சோ அவங்க வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் எடுத்துக்கும் போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் அவங்க கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். சோ அப்ப வன்ஷிகா அண்ட் ஷிகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? கிரெடிட் பண்ண போறோம். பட் ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, நம்மளுக்கு பிக்ஸட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எங்கேயுமே கொடுக்கல. அவங்க பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப அவங்க பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு அசியூம் பண்றோம். அப்ப பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நம்மளுக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? வன்ஷிகா அண்ட் ஷிகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். டு வன்ஷிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ நிஷாஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேரா அவளோட ஷேர் ஆஃப் குட்வில் 22,500 அண்ட் இந்த 22,500 வன்ஷிகா அண்ட் ஷிகா அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1 எடுத்துக்குவாங்க. சோ வன்ஷிகாக்கு 22,500 into 1/2 which is 11,250 and ஷிகாக்கு 22,500 into 1/2 11,250 and இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. Question number 40. X and Y are partners with capitals of 50,000 rupees each. They admit Z as a partner for 1/4 share in the profits of the firm. Z brings in 80,000 rupees as a share of capital. Profit and loss account showed a credit balance of 40,000 rupees as on date of admission of Z. Give necessary journal entries to record the goodwill. So இங்க என்ன questionல கொடுத்திருக்காங்க? X and Y partners, அவங்களோட capitals வந்து 50,000 rupees each. அதாவது X ஓட capital 50,000 rupees, Y ஓட capital 50,000 rupees. இது அவங்களோட opening capital. அண்ட் அவங்க Z அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. அண்ட் Z ஓட ப்ராஃபிட் ஷேர் வந்து 1/4. Z அவரோட கேபிட்டலுக்கு 80,000 rupees கொண்டு வராரு. அண்ட் Z ஓட அட்மிஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா X அண்ட் Y ஓட பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு 40,000 rupees. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷோட கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா இது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் எங்க இருக்கும்? லயபிலிட்டிஸ்ல இருக்கும் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? சோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா குட்வில்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்க குட்வில்ல பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணும்? ஃபர்மோட குட்வில். நெக்ஸ்ட் வந்து ஜெட்டோட ஷேர் ஆஃப் குட்வில். அண்ட் ஜெட் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டு வராரு அப்படின்னு எதுவுமே சொல்ல. அப்ப என்ன பண்ண போறோம்? ஜெட்டோட ஷேர் ஆஃப் குட்வில்ல அவரோட கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண போறோம். அண்ட் அதை வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு குட்வில்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. சோ அப்ப கேபிட்டல் Z கொண்டு வராருல, அதுக்கான ஜர்னல் என்ட்ரிலாம் வேண்டாம். சோ ஒரே ஒரு என்ட்ரி தான். அண்ட் இங்க நம்ம இன்னொன்னு என்ன கால்குலேட் பண்ணோம்? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் யாரு அண்ட் அவங்களோட சாக்ரிஃபைஸ் ப்ராஃபிட் ஷேர் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி Z-ஓட ஷேர் ஆஃப் குட்வில்லையும் கால்குலேட் பண்ணோம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்மோட குட்வில் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிப்போம். சோ இது ஹிடன் குட்வில் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் ஆன் த பேசிஸ் ஆஃப் capital brought in by Z. Okay, so capital எவ்வளோ? 80,000 rupees into அவரோட profit share reciprocate பண்றோம் into 4/1. 80,000 into 4/1 which is 3,20,000 rupees. இதுல இருந்து நம்ம net worth of the new firm மைனஸ் பண்றோம். So இங்க பாருங்க நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து XY ஓட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க 50,000 rupees அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸோட கிரெடிட் பேலன்ஸ் அதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செய்ய போறோம்? மூணு பார்ட்னர்ஸோட கேபிட்டலும் எடுத்துக்க போறோம். XYZ ஓட கேபிட்டலும் எடுத்துக்க போறோம். அதோட சேர்த்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், இதையும் ஆட் பண்ணிக்க போறோம். அப்ப நம்மளுக்கு நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் கிடைக்கும். ஓகே, சோ இப்ப X ஓட கேபிட்டல் 50,000 rupees பிளஸ் Y ஓட கேபிட்டல் 50,000 rupees பிளஸ் நம்ம Z ஓட கேபிட்டல் 80,000 rupees பிளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது accumulated profits ஆட் பண்ணிக்கலாம் 40,000 rupees. இப்போ இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு net worth of the new firm கிடைக்கும் which is 2,20,000 rupees. இப்போ 3,20,000 minus 2,20,000 value of firm's goodwill எவ்வளோ? 1 lakh rupees. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த firmோட goodwill valueல இருந்து Z ஓட share of goodwill calculate பண்ணலாம். So 1 lakh into அவரோட profit share 1/4. So 1 lakh into 1/4 25,000 rupees Z ஓட share of goodwill.
ஓகே, நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பார்ட்னர்ஸ் கொடுத்திருக்காங்க, அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல. சாரி, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அப்ப அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னவா இருக்கும்? 1:1 தான் இருக்கும். அண்ட் Z ஓட ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஓட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தெரியும் 1:1 அண்ட் Z ஓட ப்ராஃபிட் ஷேர் தெரியும். வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி கொடுக்கல. அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ், தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய், will be the same 1:1. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்ப நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸை நேம் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குட்வில்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Z கொண்டு வர கேபிட்டலுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இங்க வந்து Z அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டு வராரு அப்படின்னு எதுவுமே சொல்ல. நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா, Z is unable to bring a share of goodwill அப்படின்னு சொல்லி அசியூம் பண்றோம். அப்ப என்ன செய்ய போறோம்? Z ஓட ஷேர் ஆஃப் குட்வில்ல அவரோட கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண போறோம். Z's current account debit and இந்த share of goodwill யாருக்கு போகும்? X and Y. ஏன்னா அவங்க தான் sacrificing partner, sacrificing ratioல எடுத்துப்பாங்க. அண்ட் இத வந்து அவங்க எடுத்துக்கும் போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போடுவோம். அண்ட் கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, பிக்சட் கேபிட்டல்ஸ் ஏதாவது கொடுத்திருக்காங்களா, இல்ல பிக்சட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. எதுவுமே சொல்ல. அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் ஓட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். என்ட்ரி வந்து Z's current account debit to X's capital account to Y's capital account. Z's current accountல நம்ம அவரோட share of goodwill 25,000 debit பண்றோம். And X வந்து 25,000 into 1/2 எடுத்துக்கிறாரு, which is 12,500. And Yக்கு வந்து 25,000 into 1/2, 12,500. இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 41. Asin and Shreyas are partners in a firm. They admit Ajay as a new partner with 1/5 share in the profits of the firm. Ajay brings 5 lakh rupees as a share of capital. The value of total assets of the firm was 15 lakh rupees and outside liabilities were valued at 5 lakhs as on that date. Give necessary journal entry to record goodwill at the time of Ajay's admission. Also show your workings. இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? அசின் ஷ்ரேயாஸ் பார்ட்னர்ஸ், அவங்க அஜய் அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. அண்ட் அஜயோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 1/5. அஜய் வந்து அவரோட கேபிட்டலுக்கு 5 lakh rupees கொண்டு வராரு. அண்ட் அஜயோட அட்மிஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்மோட டோட்டல் அசெட்ஸ் வேல்யூ 15 lakh rupees அண்ட் அவுட் சைட் லயபிலிட்டிஸோட வேல்யூ 5 lakh rupees. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, அஜயோட அட்மிஷன் அன்னைக்கு குட்வில்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம குட்வில்ல பத்தி எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்ப இது ஹிடன் குட்வில். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்மோட குட்வில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து அஜயோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும். இங்க ஜர்னல் என்ட்ரி வந்து குட்வில்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அஜய் கொண்டு வர கேபிட்டலுக்கு நம்ம என்ட்ரி பாஸ் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ குட்வில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜய் வந்து அவரோட குட்வில் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி எதுவுமே கொஸ்டின்ல கொடுக்கல. அப்போ அஜய் இஸ் unable to bring a share of goodwill அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அஜயோட கரண்ட் அக்கௌண்ட்ல அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல டெபிட் பண்ண போறோம். அண்ட் அதை வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன ஒர்க்கிங்ஸ் நம்ம போட போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்மோட குட்வில் கால்குலேட் பண்ணலாம். ஹிடன் குட்வில் அப்படின்றதுனால net worth of the new firm on the basis of capital brought in by Ajay நம்ம calculate பண்ணலாம். capital வந்து 5 lakh rupees Ajay ஓடுது into அவரோட profit share reciprocate பண்ணலாம். it is 5/1. 5 lakhs into 5 is 25 lakh rupees. இதுல இருந்து நம்ம net worth of the new firm மைனஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ net worth of the new firm calculate பண்றதுக்கு நம்மளுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்முலா அப்ளிகபிள் அப்படின்னு பார்ப்போம். இங்க நம்மளுக்கு வந்து அஜயோட அட்மிஷன் அன்னைக்கு ஃபர்மோட டோட்டல் அசெட்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க, அவுட் சைட் லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் அசெட்ஸ்ல இருந்து அவுட் சைட் லயபிலிட்டிஸ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அசின் அண்ட் ஷ்ரேயாவோட கேபிட்டல் கிடைக்கும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் அசியூம் பண்ணுங்க. பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அசெட்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அண்ட் லயபிலிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா அவுட் சைட் லயபிலிட்டிஸ் தான் கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்போ டோட்டல் அசெட்ஸ், அதாவது அசெட்டோட டோட்டல்ல இருந்து இந்த லயபிலிட்டிஸ மைனஸ் பண்ண, அவுட் சைட் லயபிலிட்டிஸ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஃபிகர் என்னது? கேபிட்டல். ஓகே, அந்த கேபிட்டல் யாரோடது? அசின் அண்ட் ஷ்ரேயாஸோடது. ஓகே, இப்போ அவங்களோட கேபிட்டல் கிடைச்சிருச்சு. அண்ட் அவங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அப்போ கிடைக்கிற அந்த கேபிட்டலை வந்து
ஐ மீன் அத வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல brought down பேலன்ஸ்னு போடுறோம். வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு இல்ல. சோ க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு கேரி டவுன் பேலன்ஸ் ஆஃப் அசின் அண்ட் ஸ்ரேயா கிடைக்கும். சேம் என்ன ஓப்பனிங் கேபிட்டலோ அதே தான் க்ளோசிங் கேபிட்டல். அப்ப அதுதான் அட்ஜஸ்டட் கேபிட்டல். சோ அப்ப அசின் அண்ட் ஸ்ரேயாவோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஓகே. அதுக்கப்புறமா அதுலயே நம்ம என்ன மைனஸ் ஐ மீன் அதோட என்ன ஆட் பண்ண போறோம்? அஜயோட கேபிட்டல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இததான் நம்ம பண்றோம். பட் இவ்ளோ பெரிய ப்ரொசீஜரா பண்ணாம நம்ம சிம்பிளா என்ன பண்ண போறோம்? டோட்டல் அசெட்ஸ்ல இருந்து அவுட் சைட் லயபிலிட்டிஸ மைனஸ் பண்றோம். அதோட சேர்த்து அஜயோட கேபிட்டல ஆட் பண்ணா நமக்கு நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் கிடைக்கும். ஓகே. சோ டோட்டல் அசெட்ஸ் 15 lakh rupees. அதுல இருந்து அவுட் சைட் லயபிலிட்டிஸ் 5 lakh rupees மைனஸ் பண்றோம். அதோட அஜயோட கேபிட்டல ஆட் பண்றோம். ஓகே. இப்போ இந்த 15 lakhs மைனஸ் 5 lakhsங்கிறது என்னது? 10 lakhs. அதுதான் வந்து அசின் அண்ட் ஸ்ரேயாவோட கேபிட்டல். இப்ப அந்த கேபிட்டலோட நியூ பார்ட்னரோட கேபிட்டல ஆட் பண்ணிட்டோம். அப்ப நம்மளுக்கு நெட் வொர்த் ஆஃப் த நியூ ஃபர்ம் கிடைக்குது which is 15 lakh rupees. So 25 lakhs minus 15 lakhs நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ஸ் குட்வில் 10 lakh rupees. இப்ப இந்த 10 lakh rupeesல இருந்து நம்ம அஜயோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ணலாம். So 10 lakhs into அவரோட ப்ராஃபிட் ஷேர் 1/5. 10 lakhs into 1/5 2 lakh rupees. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். See அசின் அண்ட் ஸ்ரேயாவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுக்கல. சோ அப்ப அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னவா இருக்கும்? 1:1 ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா கொஸ்டின்ல கொடுக்கல அப்படிங்கும்போது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் 1:1. அண்ட் அஜயோட ப்ராஃபிட் ஷேர் 1/5 கொடுத்திருக்காங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி கொடுக்கல. சோ அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அசின் அண்ட் ஸ்ரேயா will be the same old profit sharing ratio of அசின் and ஸ்ரேயா which is 1:1. ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸை நேம் பண்ணுங்க. சரி, இங்க வந்து குட்வில்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும்தான் ஜர்னல் என்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஜய் கொண்டு வர கேபிட்டலுக்கு நம்ம என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இங்க வந்து அஜய் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டு வராரு அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்றோம்? he is unable to bring his share of goodwill அப்படின்னு சொல்லி நம்ம இவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கரண்ட் அக்கௌண்ட் மூலமா டெபிட் பண்ண போறோம். ஸோ அஜய்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அண்ட் இதை யார் ரிசீவ் பண்ணுவாங்க? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அசின் அண்ட் ஸ்ரேயா. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க பாத்துக்கோங்க, நம்மளுக்கு பிக்சட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்ப இதை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமா தான் நம்ம என்ட்ரியை பாஸ் பண்ண போறோம். So to Azin's capital account to Shreya's capital account. So entry வந்து Ajay's current account debit to Azin's capital account to Shreya's capital account. Ajay's current accountல அவரோட share of goodwill 2 lakhs போடுறோம். and இத வந்து sacrificing partner sacrificing ratio எடுத்துக்கிறாங்க 1:1. So Azinக்கு வந்து 2 lakhs into 1/2 1 lakh rupees and Shreyaக்கு 2 lakhs into 1/2 1 lakh rupees and இதுக்கு narration எழுதிருங்க. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இந்த வீடியோல நம்ம அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல ஹிடன் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஹிடன் குட்வில் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே வந்து ரிட்டையர்மெண்ட்லயும் நம்ம ஹிடன் குட்வில் கண்டுபிடிப்போம். பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சம்ஸை எகெயின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸையும் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.